இப்ப என்ன கத்த போறாங்களோ தெரியல. எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கா அண்ணி. நீயாவது போன் அட்டென்ட் பண்ணிருக்கலாம்ல. ஐயோ அண்ணி, இந்த மாயா இருக்கால, அவ பேசிருக்கா, என்ன பேசினானே சொல்ல மாட்டேங்கிறா. அது வேற எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. என்ன நீ தொடன் கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது சரியா நீ. இப்ப பாட்டியை எப்படி சமாளிக்கிறத? பிடிஞ்சிருச்சு. பாட்டி கிட்ட இருந்து இன்னும் போன் வரலையே. அவங்க நைட்டு தூக்க மாத்திரை போட்டுதான் தூங்கி இருப்பாங்க. சரியா 6:30 அலாரம் அடிக்கும். அப்பதான் எழுந்திருப்பாங்க. ஆனா எழுந்திரிச்சதும் முதல் டோஸ் நமக்கு தான். ஐயோ, மணி 6 ஆயிடுச்சு அண்ணி. சொன்னல, ஷார்ப்பா கால் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. இப்ப என்ன பண்ண முடியும்? ஏதோ ஒரு ஆசைக்காக அவாய்ட் பண்ணிட்டோம். அட்டென்ட் பண்ணு. நான் ஸ்பீக்கர்ல போடுறேன். வாங்குற திட்ட 2 பேரும் சேர்த்து வாங்குவோம். பாட்டி. ஏய் மனுஷங்களாடி நீங்களா? படிச்சு நான் எவ்வளவு சொன்னேன் அதுங்களை பிரிக்கணும்னு. ரூம்குள்ள போய் தூங்கிட்டான்னு அவ பொண்ணு சொல்றா. ஒரு ராத்திரி முழிச்சிருந்து நான் சொல்ற வேலையை செய்யறதுக்கு அவளால முடியாதா? பாட்டி, அண்ணியும் நீங்க பேசுறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் ஸ்பீக்கர்ல தான் போட்டிருக்கேன். எது முக்கியம் எது முக்கியம் இல்லன்னு தெரியாதா உனக்கு? உங்க 2 பேரையும் நம்பி எப்பேற்பட்ட காரியத்தை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். எனக்கு போட்டோ வீடியோ அனுப்புறதை விட உங்க காரியம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? உங்களால எனக்கு பிபி தான் ஏறு. இத பாருங்க, வீட்டுக்கு திரும்பி வர்றப்ப அன்பும் கண்மணியும் மட்டும் ஜோடியா வரட்டும். உங்க 2 பேரையும் அன்னைக்கே கொண்டம் துண்டமா வெட்டி போடுறேன் பாரு. நைட்டு மறுபடியும் உன்கிட்ட தகராறு பண்ணானா? இல்ல சித்தி, உள்ள போனப்பவே தூங்கிட்டு தான் இருந்தாரு. நீ கவலையே படாத. உன் சித்தப்பா பண்ணிருக்க ஏற்பாடுல நிச்சயம் ஒரு நல்லது பொறுக்கும். பொறுக்குமா சித்தி? அவன் ஒண்ணு கெட்டவன் இல்ல கண்மணி. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு செப்பு சிலைய தங்கமான பொண்ண வேண்டான்னு சொல்ல யாருக்கு மனசு வரும்? கொஞ்சம் நல்லபடியா பேசினா கூட போதும் சித்தி. அவர் மனசை நான் மாத்திடுவேன். கவலையே படாத. நிச்சயம் ஒரு நாள்